இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 படம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான படம். இந்த 2 படத்தையுமே நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. தனியா மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா 2மே தமிழ் டப்பிங்ல கிடையாது. ஒன்லி இட்டாலியன் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டு இந்த படத்தை பார்த்துக்கோங்க. அந்த 2 படமும் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசுனா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சலோ ஆர் த 120 டேஸ் ஆஃப் சடோம். இந்த படத்தை எடுத்ததுக்காக அந்த படத்தோட டைரக்டரை கொலையே செஞ்சிருக்காங்க. அது ஏன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி கதை என்னன்னு சொல்றேன். இட்டாலியில இருக்க குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேரை கடத்திட்டு வந்து ஒரு மேன்ஷனுக்குள்ள வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த சீக்ரெட் சொசைட்டியை பத்தி ரிவீல் பண்ணதுனாலதான் அந்த டைரக்டரை கொண்டு இருக்காங்க. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வைலன்ஸ் இருக்கும். ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு சில எல்ஜிபிடி விஷயமும் இருக்கு. அதனால நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் ஒரு சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு படம். இந்த படம் 1975ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாமே சர்வாதிகாரத்துக்கு எதிரான படம் தான். இதுவும் அதே மாதிரி படம் தான். ஆனா ஒரு சில குரூப்பை ரிவீல் பண்ணதுனால அவங்க தான் கொண்டுட்டாங்கன்னு ஒரு ரூமர் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா மர்ம நபரால அவர் கொலை செய்யப்பட்டாரு. நம்ம பார்க்க போற அடுத்த படத்தோட பேரு கேனிபல் ஃபராக்ஸ். இந்த படம் 1985ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, 2 பொண்ணுங்க 2 பசங்க ஒரு அமேசான் காட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற காட்டுவாசிகள் கேனிபல்ஸ். கேனிபல்ஸ்னா மனுஷக்கறி சாப்பிடுறவங்க. ஆனா அவங்க பாட்டுக்கு அமைதியா தான் இருக்காங்க. உள்ள போன 4 பேர்ல ஒருத்தன் அந்த கேனிபல்ஸை சீண்டிடுறான். அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 4 பேரையும் ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்றாங்க, சித்திரவதை பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தையும் நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நீங்க சொன்ன 2 படமுமே நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அது ஏன்னு உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். இப்போ இருக்கிற படங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த 2 படமும் வைலன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த காலகட்டத்துக்கு அது பயங்கரமான வைலன்ஸ். ஆனா 2 படமும் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். உங்களுக்கு வாந்தி கூட வரலாம். கொஞ்சம் லைட் ஹார்ட்டடான பர்சனா இருந்தா இந்த படத்தை பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேனிபல் ஃபராக்ஸ் படத்தை 31 கண்ட்ரில பேன் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல சொன்ன படத்தையும் சில கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதனால எந்த ஓடிடிலையும் கிடைக்காது. வேற டிஸ்டர்பிங்கான மூவிஸ் இருந்தா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் பத்தி நான் ரிவ்யூ போடுறேன். Until that, signing off, B Squad Admin.